ஹே மை லவ்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா 2025 வெளியான மரணமாஸ் அப்படின்ற ஒரு மலையாள படத்தை பத்தி தான் கேஸ் பார்க்க போறோம். இந்த படம் ஒரு தரமான சீரியல் கில்லர் படங்க. என்னதான் இது ஒரு சீரியல் கில்லர் படமா இருந்தாலும் இது ஒரு கிரைம் த்ரில்லர் படம் மாதிரி கொண்டு போகாம பக்கா என்டர்டைன்மெண்ட் படம் மாதிரி கொண்டு போயிருப்பாங்க. இந்த படம் இப்ப மல்டி லாங்குவேஜஸ்ல வெளியா இருக்குங்க. இந்த படத்தோட ஒன்லைனர் என்னன்னா, ஊருக்குள்ள ஒரு சீரியல் கில்லர் வித்தியாசமான முறையில கொலை சம்பவங்கள்ல ஈடுபட்டு இருக்காங்க. அப்படி என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வயதான ஆட்களையா பார்த்து டார்கெட் பண்ணி அவங்களை கிட்னாப் பண்ணி வாயில வாழைப்பழத்தை வச்சு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் போலீஸ்காரங்க இந்த சீரியல் கில்லரை வலை வீசி தேடிக்கிட்டு இருக்க, ஒரு பக்கம் இந்த சீரியல் கில்லர் அடுத்ததா கொல்ல போற விக்டமை டார்கெட் பண்றான். அந்த விக்டமை பஸ்ல வச்சு ஒரு இளம்பெண் போட்டு தள்ளிடுறா. அந்த சீரியல் கில்லர் கொல்லணும்னு நினைச்ச அந்த விக்டமை இந்த இளம்பெண் கொலை பண்ணிடுறா. இந்த இளம்பெண் எதற்காக அந்த ஒரு நபரை கொலை பண்ணணும்? அந்த சீரியல் கில்லர் டார்கெட் பண்ண அந்த ஒரு நபரை இந்த பொண்ணு கொலை பண்ணதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய அதிரி புதிரி சம்பவங்கள் தான் மொத்த படமே. இந்த படம் ஒரு கிரைம் த்ரில்லர் ஜர்னர்ல இருந்தாலும் பக்கா என்டர்டைன்மெண்ட் படங்க. ஃபேமிலியோட பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு தரமான படம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட், நான் தான் சரண். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த கிரைம் சீன்ஸை பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த டிவி ப்ரோக்ராம காட்டுறாங்க. அதுல ஆங்கர் என்ன சொல்றாரு அப்படின்னா, லேட் 90sல குமார் அப்படின்ற ஒருத்தர் இன்சூரன்ஸ் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டை வாழைப்பழத்துல விஷம் வச்சு யாரோருத்தவங்க கொலை பண்ணி இருந்திருக்காங்க. அவர் இறந்து போன விரக்தியிலேயே பாத்தீங்கன்னா அவருடைய மனைவியும் தூக்குல தொங்கி இறந்து போயிட்டாங்க. அந்த டைம்ல அவங்களுக்கு ஒரு பையன் இருந்திருக்கான். அந்த பையனுக்கு வெறும் 8 வயசு தான் இருந்திருக்குது. சின்ன வயசா இருக்கும்போது அவனோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவனை மனதளவுல பாதிச்சிருந்திருக்கு. அந்த பாதிப்போடையே அவன் வளர்ந்துருக்கான். வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பாவை கொண்டவங்களை ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கான். இப்போ பனானா கில்லரா உருவெடுத்திருக்கான். 25 வருஷமா பழி வாங்குறதுக்காக காத்துக்கிட்டு இருந்த இந்த பனானா கில்லரோட கதை கொஞ்சம் கொடூரமான கதை அப்படின்னு சொல்லிட்டு கதைக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போறாங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே இந்த சீரியல் கில்லரை நம்ம கிட்ட காமிச்சிடுறாங்க. இந்த சீரியல் கில்லரோட பேரு ஸ்ரீகுமாருங்க. இவர் ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா வாத்தியாரா இருந்துகிட்டு இருக்காரு. அதுவும் குழந்தைங்களுக்கு கதை சொல்லக்கூடிய வாத்தியாரா இருந்துகிட்டு இருக்காருங்க. ராத்திரி நேரம் ஏதோ ஒரு அபடனான இடத்துக்கு வராரு. கையில வாழைப்பழத்தை வாங்கிட்டு பார்த்தா அந்த இடத்துல கொஞ்சம் வயசானவரை பாத்தீங்கன்னா கட்டி போட்டு வச்சிருக்காரு. அந்த வயசானவருடைய முகமெல்லாம் கொஞ்சம் ரத்தமா இருந்துகிட்டு இருக்குதுங்க. அந்த வயசானவரை போட்டு இவர் அடிச்சிருக்காரு. அந்த வயசானவர் கேட்கிறாரு, எல்லா படத்துலயும் சீரியல் கில்லர் கொலை பண்ற மாதிரி காட்டுறாங்க, அட்லீஸ்ட் இந்த படத்துலயாவது சீரியல் கில்லர் விட்டுற மாதிரி காட்டுங்களேன் அப்படின்ற மாதிரி கேட்க, ஆனா இந்த சீரியல் கில்லர் பயங்கரமா அட்டாக் பண்ணி அவருடைய வாய்க்குள்ள வாழைப்பழத்தை சொருகி கொலை பண்றாருங்க. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒரு டிவி ப்ரோக்ராம் நம்ம பார்த்தோம் இல்லையா, இந்த சீரியல் கில்லர் யாரு, எதற்காக கொலை பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே அதுல எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லர் யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சு அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் டெலிகாஸ்ட் ஆன ஒரு ப்ரோக்ராம். அதுக்கு முன்னாடி இந்த சீரியல் கில்லர் எப்படி கொலை பண்ணனா, எப்படி போலீஸ் கிட்ட மாட்டனா அப்படின்ற கதையை தான் நம்ம கிட்ட காட்டுறாங்க. போலீஸ் இந்த வழக்கை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த 2 வாரத்துல மட்டும் 2 கொலை நடந்திருக்குதுங்க. 2வது கொலை பாத்தீங்கன்னா ரொம்ப கொடூரமா நடந்திருக்குது. 2வது கொலையில விக்டமோட மண்டைய பொளந்து இந்த சீரியல் கில்லர் கொலை பண்ணி இருந்திருக்கான். சோ கொலை பண்ண இடத்துல எல்லாம் இந்த பனானா இருக்குது. அதனால எல்லாரும் பனானா கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு இந்த பனானா கில்லர் யாரு, எதற்காக இந்த கொலை சம்பவங்களை பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றது தெரியல. ஆனா மீடியாக்காரங்க பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்களை போட்டு வறுத்தெடுத்துட்டு இருக்காங்க. கடந்த 2 வாரத்துல மட்டும் 2 கொலை நடந்திருக்குது. இப்படியே நீங்க சீரியல் கில்லரை பிடிக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா வருஷத்துக்கு 52 கொலை நடக்கும், 10 வருஷத்துல 520 கொலை நடக்கும் அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிக்கிறாங்க. இந்த சீரியல் கில்லர் என்னவோ 2 கொலை தாங்க பண்ணிருக்கான். ஆனா இதை வச்சுக்கிட்டு ஊருக்குள்ள பல கொலைகள் நடக்க ஆரம்பிக்குது. அதாவது ஒரு அப்பா தன்னோட மகனை சீரியல் கில்லர் நினைச்சிட்டு போட்டு தள்ளிட்டாரு. அதுக்கப்புறம் மன உளைச்சல் தாங்க முடியாம அவர் தற்கொலை பண்ணிட்டாரு. அதுபோக சீரியல் கில்லர் வந்து நம்மள போட்டு தள்ளிடுவானோ அப்படின்னு பயத்திலேயே நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. சீரியல் கில்லர் பண்ண நம்பர்ஸை விட இந்த நம்பர்ஸ் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிட்டே போயிட்டு இருக்குதுங்க. இதை தாண்டி இன்னொரு விதமாவும் மீடியாக்கள் பேச ஆரம்பிக்கிறாங்க. கொலை நடந்த இடத்துல சிக்னேச்சரா சீரியல் கில்லர் வாழைப்பழத்தை வச்சுட்டு போறான் இல்லையா, இந்த வாழைப்பழம் ஒரு விவசாய பொருள். ஒருவேளை கவர்மெண்ட் மேல இருக்கக்கூடிய அதிருப்தியை காட்டுறதுக்காக இந்த சீரியல் கில்லர் இப்படி பண்றானோ அப்படின்ற ஆங்கிள்லயும் பாத்தீங்கன்னா மீடியாக்கள் டைவர்ட் பண்ணி விட்டுட்டு இருக்கு. அங்க கட் பண்ணா ஜெசி அப்படின்ற ஒரு இளம்பெண்ணோட வீட்டை காட்டுறாங்க. ஜெசிக்கு பாத்தீங்கன்னா அம்மா இல்லங்க, வீட்டுல பாட்டியும் அப்பாவும் இருக்காங்க. பாட்டியும் குடிப்பாங்க, அப்பாவும் குடிப்பாங்க. வீட்டுல உட்காந்து பாட்டி பாக்ஸிங் பார்த்துட்டு அண்டர்டேக்கருக்கு 7 உசுர் இருந்த கதையை தன்னோட மகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க, நீ வேற ஏமா இதெல்லாம் பார்த்துட்டு என் பொண்ணை வேற நீங்க பாக்ஸிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுட்டீங்க, அவ இன்னும் வீடு வந்து சேரவே இல்லை அப்படின்ற மாதிரி ஜெசியோட அப்பா புலம்புறாரு. அதுக்கு பாட்டி சொல்றாங்க, உங்க ஒப்பனை மாதிரியும் உன்ன மாதிரியும் என் பேத்தி இருக்கக்கூடாது, தைரியமா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் பாக்ஸிங் கிளாஸ்ல சேர்த்து விட்டுருக்கேன், அவ வந்துருவா அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜெசியோட அப்பாக்கும் பாட்டிக்கும் உள்ள ஆர்கியூமெண்ட் நடந்துட்டு இருக்க, வெளியில பார்த்தா ஜெசி நின்னுட்டு இருக்கா. அப்பா பார்த்துட்டாரு. நீ எப்பமா வந்த அப்படின்னு கேட்க, இல்ல உள்ளுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு, என்ன விஷயம் அப்படின்னு மிரட்டுற தோணிலேயே கேட்க, அதெல்லாம் ஒண்ணு இல்லமா அண்டர்டேக்கருக்கு உசுர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு பம்புறாரு.
கிளம்புறாருங்க. இப்ப ஜெசி வீட்டுக்குள்ள போக பாட்டி சொல்றாங்க, உன்னோட ஆள் இருக்கானே இந்த லூக்கு பைய, அவன் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ரிக்வெஸ்ட் கொடுத்திருந்தான், நானும் ஃபாலோ பேக் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த வயசான காலத்துல உனக்கு தேவையா பாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நானே அவனை பிரேக்கப் பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி அவன் அது தப்பிச்சானே அப்படின்ற மாதிரி பாட்டி கிண்டல் அடிக்கிறாங்க. கடுப்பான ஜெசி பாட்டியை திட்டுறா, வர வர நீங்க அதிகமா குடிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்ட்டு. உடனே அப்பா சொல்றாரு, குடிக்க மட்டுமா செய்யறாங்க, முற்போக்குத்தனமும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளாஸ்ல இருக்கிற கட்டிங்க கபக்குன்னு அடிச்சிட்டு ஜெசி உள்ள போயிடுறா. ஊத்துறது அப்பன், குடிக்கிறது மக, இடையில மாட்டிட்டு இருக்கிறது நானு அப்படின்னு பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லர் வழக்கு சம்பந்தமா போலீஸ்காரங்க ஒரு பிரஸ் மீட் ஒன்னு ஏற்பாடு பண்றாங்க. அங்க வந்திருக்கிற ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒரு வயசான அதிகாரியை பார்த்து ரிப்போர்ட்டர் கேள்வி கேட்கறாருங்க, உங்களுக்கு இந்த சீரியல் கில்லர் பார்த்து பயமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கா, நான் எதுக்கு பயப்படணும் அப்படின்ற மாதிரி கேட்க, இல்ல இந்த சீரியல் கில்லர் வயதான ஆட்களையா பார்த்து டார்கெட் பண்ணி கொலை பண்ணிக்கிட்டு இருக்கானே, நீங்க கூட உங்களோட 73வது பர்த்டேவை செலிப்ரேட் பண்ற பிளான்ல இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, இந்த டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு எங்க இருந்தியா கிடைக்குது, உட்காருங்கயா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. சீரியல் கில்லர் தொடர்ந்து கொலை சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கான், போலீஸ்காரங்க பெருசா எந்த ஆக்ஷனும் எடுக்க மாட்டான்றாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட் மேல முன்வைக்கப்படுது. அதுக்கு உங்களுடைய பதில் அப்படின்னு கேட்க, போலீஸ்காரங்க சொல்றாங்க, யார் சொன்னா, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, அஜய் ராமச்சந்திரன் அப்படின்ற ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்றாரு, கூடி சீக்கிரம் அந்த சீரியல் கில்லரை பிடிச்சிருவாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யார் அந்த அஜய் ராமச்சந்திரன் அப்படின்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த அஜய் ராமச்சந்திரன் சார்ஜ் எடுத்துக்கிட்ட உடனே நேரா சைக்காட்ரிஸ்ட மீட் பண்றதுக்காக போறாருங்க. அங்க போயிட்டு இவர் பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காருங்க. இவர் ஒரு பவர்ஃபுல்லான போலீஸ் ஆஃபீஸர்னு பார்த்தா இந்த சைக்காட்ரிஸ்ட் கிட்ட அழுதுகிட்டு இருக்காரு. என்ன விஷயம் கேட்கும் போதாங்க தெரிய வருது, அவர் ஆசையா பக்ரு அப்படின்ற ஒரு நாய்க்குட்டியை வளர்த்தாராம். அந்த நாய் பாத்தீங்கன்னா இப்ப காணாம போயிடுச்சான். அவருக்கு யாருமே கிடையாதான், அந்த நாய் மட்டும் தான் துணையாம். இப்ப அதுவும் காணாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கவுன்சிலிங் எடுக்கிறதுக்காக வந்திருக்காருங்க. அவரும் பாத்தீங்கன்னா அப்படி இப்படின்னு பேசி கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்து அனுப்பி வைக்கிறாரு. அந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியில வரும்போது அஜய் ராமச்சந்திரன் அப்படியே கித்தா வராருங்க. அந்த போலீஸ் கித்த விட்டு கொடுக்காம வராருங்க. அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய மீடியாக்காரங்க எல்லாம் அவங்களே முடிவு பண்ணிக்கிறாங்க, ஒருவேளை அந்த சீரியல் கில்லரோட மனநிலையெல்லாம் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத ஒரு சைக்காட்ரிஸ்ட் மூலமா தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் வந்திருக்காரு போல அப்படின்ட்டு. இப்ப ரிப்போர்ட்டர்ஸ் கேள்வி கேட்கறாங்க, உங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு யார் யார் மேலாம் டவுட் இருக்குதோ கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களை எல்லாம் கூப்பிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்ல, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா சலூன் கடையில் இருக்கக்கூடிய டிவி மூலமா இந்த சீரியல் கில்லர் பார்த்து தெரிஞ்சுக்கிறான். இப்போ ஒருத்தங்க மேல ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்காரங்க அந்த நபரோட வீட்டை சுத்தி வளைக்கிறாங்க. பொதுமக்களும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக கூட்டம் கூடிடுறாங்க. சோ வீட்டுக்குள்ள தான் பாத்தீங்கன்னா சந்தேகப்படக்கூடிய அந்த நபர் இருந்துட்டு இருக்காரு. அந்த நபரோட இன்ட்ரோவை பாத்தீங்கன்னா மெர்சல் படத்துல நம்ம தளபதியோட இன்ட்ரோ இருக்கு இல்லையா, அந்த மாதிரி வச்சிருந்திருப்பாங்க. அந்த நபர் வேற யாரும் கிடையாதுங்க, பேசில் ஜோசப். வித்தியாசமான ஒரு தோற்றத்துல நடிச்சிருக்காரு. இவர் தாங்க இந்த படத்தோட ஹீரோ. ஹீரோடைய பேரு லூக். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜெசி அப்படின்ற ஒரு பொண்ணை பார்த்தலையா, அந்த பொண்ணு கூட சொன்னாங்களே இந்த மாதிரி நான் என்னோட பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப் பண்ணிக்க போறேன்னு சொல்லிட்டு, அந்த பாய் ஃப்ரெண்டே நம்ம ஹீரோ தாங்க. ஹீரோவை போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போகும்போது அவங்க அப்பா கிட்ட நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, நீ எங்க வேணா போ, இன்னையில இருந்து ஒரு புடி சோறு மிச்சம் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிடுறாருங்க. அந்த கிராமத்தினர்கள் எல்லாருமே பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஹீரோக்கு சப்போர்ட்டர்ஸா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்ச நேரத்துல இந்த கூட்டத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஹீரோ மேல எதற்காக போலீஸ்க்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சந்தேகம் வந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லரை கொஞ்சம் ஆதரிக்கிற மாதிரி யூடியூப்ல வீடியோ போட்டு இருந்திருக்காருங்க. அந்த வீடியோ வச்சுட்டு ஒருவேளை இவன் சீரியல் கில்லரா இருப்பானோ அப்படின்ற மாதிரி டவுட் வந்து தான் இப்ப தூக்கி இருக்காங்க. இப்ப அந்த ஏரியால இருக்கிறவங்க நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் ஆதரவா பேசுறாங்க. ஜஸ்ட் இவன் மேல சந்தேகம் மட்டும் தானே இருக்குது, இவன் தான் உறுதியா சீரியல் கில்லர் அப்படின்னு உங்ககிட்ட எந்த ஆதாரமும் இல்ல அப்படிங்கும்போது அதுக்கு இந்த போலீஸ் ஆபீசர் சொல்றாரு, இவன் கொலை நடந்த டைம்ல கொலை நடந்த ஏரியாக்கு பக்கத்திலேயே 1 கிலோ பனானா வாங்கிட்டு போயிருக்கான், அதை வச்சு இவன் தான் கில்லர் அப்படின்றத என்னால ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அங்க இருக்கிற போலீஸ் ஆபீசர் சொல்றாருங்க. உடனே இந்த ஊர்க்காரங்க பம்பிக்கிட்டே வந்து பேசுறாங்க, சார் அது இல்ல சார், இவன் அடுத்த வாரம் செக்கோஸ்லோவியா போக வேண்டிய ஒரு பையன், அதாவது வெளிநாட்டுக்கு போக வேண்டிய ஒரு பையன், அவனுக்காக நாங்க 16 லட்சம் ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறோம், வெளியில பாருங்க அத்தனை பேர் நின்றுட்டு இருக்காங்க, இவனை விடலான பெரிய பிரச்சனை ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே இந்த போலீஸ் ஆபீசர் வெளியில எட்டி பாக்குறாரு. அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லாருமே இந்த போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருக்காங்க. குறிப்பா ஒருத்தர் சீமனை எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருங்க. என்னடா நீ சீமனை வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு ஒருத்தர் கேட்க, அட நான் ரேஷன் கடையில இருந்தேன், தகவல் தெரிஞ்ச உடனே அப்படியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. ஆனா மாடியில இருந்து பாக்குற இந்த போலீஸ் ஆபீசருக்கு ஒருவேளை இவனை விடலானா தீ குளிச்சிட்டானுங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க. சரி யாருங்க இவன், இவனுக்காக ஏங்க இவ்வளவு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது அப்பதாங்க விஷயம் தெரிய வருது, யாரும் நம்ம ஹீரோக்கு சப்போர்ட் எல்லாம் பண்ண கிடையாது. நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோளாறு பிடிச்ச ஒரு ஆளுங்க. போலீஸ் ஸ்டேஷனை போட்டோ எடுத்து OLXல விற்பனைக்குன்னு போட்டிருந்திருக்காரு. இந்த போலீஸ் ஸ்டேஷனை வாங்கினா கன்னு ஃப்ரீ அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னு கேட்டா, சட்ட ஒழுங்க போலீஸ்காரங்க பாதுகாக்கிறது இல்லையா, அதனால எதுக்கு போலீஸ், எதுக்கு இந்த ஸ்டேஷனு அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனை விற்கிறதுக்கு பிளான் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம கோயில் குளத்துல மீன் பிடிச்சி கலவரத்தை கிரியேட் பண்ணியிருந்திருக்காரு. அது மட்டும் இல்லாம பஞ்சாயத்து தலைவருடைய பிரவுசிங் ஹிஸ்டரியை பாத்தீங்கன்னா பெரிய பேனரா ரெடி பண்ணி பஞ்சாயத்து ஆபீஸ்லயே ஒட்டி வச்சிருந்திருக்காருங்க. அந்த பஞ்சாயத்து தலைவரும் கொஞ்சம் இடக்கு முடக்கான விஷயங்களை எல்லாம் ப்ரௌஸ் பண்ணியிருப்பாரு போல. ஹிஸ்டரி அப்படியே பேனரா ரெடி பண்ணி பஞ்சாயத்து ஆபீஸ்லயே ஒட்டி வைக்க எல்லாரும் அதை பார்த்து இந்த பஞ்சாயத்து தலைவரை பயங்கரமா கலாய்ச்சிருந்திருக்காருங்க. ஆக மொத்தம் எல்லாத்துக்கும் பாத்தீங்கன்னா ஹீரோ கொஞ்சம் குடைச்சல் கொடுக்கக்கூடிய
இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருந்திருக்கிறாரு. ஏன் இதெல்லாம் பண்ற அப்படின்னு கேட்டா, நான் நீதியும் நியாயத்தையும் நிலநாட்டுறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றாருங்க. எண்ட் ஆஃப் த டே ஹீரோனால அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே பிரச்சனை தொல்லை அப்படின்றதுனால இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களே கொஞ்சம் கொஞ்சம் காசை போட்டு ஒரு 16 லட்சம் ரூபாய் செலவு பண்ணி இவரை நாடு கடத்திடலாம்னு பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் பாத்தீங்கன்னா சந்தேக வழக்கில் போலீஸ்காரங்க தூக்கிட்டு வந்து உள்ள உட்கார வச்சிருக்காங்க. இப்போ அதையும் இதையும் சொல்லி ஹீரோவை இங்கேயே இருக்க வச்சுட்டா மறுபடியும் இந்த ஊருக்காரங்களுக்கு ஹீரோனால குடைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு தான் சப்போர்ட் பண்ற மாதிரி பேச வந்திருக்காங்க. இந்த கதையெல்லாம் கேட்ட இந்த போலீஸ் ஆஃபீஸர், தயவு செஞ்சு இவன் இங்கிருந்து கூட்டு போயிருங்க, அடுத்த வாரம் கண்டிப்பா அவனை வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சிருவீங்களா அப்படின்ற மாதிரி சொல்ல, கண்டிப்பா நானே போயிடுவேன் சார் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அதுக்கப்புறம் ஹீரோவை அந்த இடத்துல இருந்து அமுச்சு வச்சிடறாங்க. அங்க கட் பண்ணா அரவிந்த் அப்படின்ற ஒரு நபரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இவரு பாத்தீங்கன்னா ஒரு பஸ்ல கண்டக்டரா இருந்துட்டு இருக்காரு. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவரோட அப்பா மர்மமான முறையில் காணாம போயிட்டாருங்க. அவருக்கு அப்பா பாசம் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால 20 வருஷமா காணாம போன அப்பா திரும்ப வரல அப்படின்னு சொல்லிட்டு அவர் இறந்துட்டாருன்னு அந்த திதியெல்லாம் கொடுக்கலாம்னு வந்திருக்காரு. அந்த திதியை முடிச்சுட்டு ஒரு ஓரமா வந்து உட்காந்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்போ ஒரு சின்ன பையன் பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவுக்கு திதி கொடுத்துட்டு வருவான். அந்த பையன் கிட்ட, உன்னோட வயசு என்னாச்சு, அப்பாக்காகவா திதி கொடுக்க வந்த அப்படின்னு கேட்கும்போது, ஆமா என்னோட அம்மா சொன்னாங்க இங்க வந்து இந்த மாதிரிலாம் பண்ணா அப்பா சீக்கிரமா வந்துருவாங்க அப்படின்ட்டு. இது உண்மையா, அப்பா திரும்ப வந்துருவாங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பா எங்கேயும் போல இங்கதான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட நெஞ்சில ஒரு டாட்டோ இருக்குங்க, ஒரு சங்கு மாதிரியான டாட்டோ. அந்த டாட்டோ மேல இவர் கை வச்சு பார்த்துக்கிட்டு இருப்பாரு. இந்த கண்டக்டரோட அப்பாவும் இவரும் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி டாட்டோ போட்டிருந்திருப்பாங்க. அதை நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க. அங்க கட் பண்ணா இந்த கண்டக்டர் வேலை பார்க்கக்கூடிய பஸ்ஸோட டிரைவர் வந்து அங்க இருக்கக்கூடிய மைக் செட்ல அந்த ஏரியால இருக்கக்கூடிய மக்கள் கிட்டையும் கடைக்காரங்க கிட்டையும் பேசுறாருங்க. பேசிக்கா இந்த டிரைவருக்கு நீண்ட நாட்களாவே பொண்ணு பார்த்திருந்திருக்காங்க. பொண்ணு பார்த்ததுக்கு அப்புறம் மாப்பிளைய பத்தி விசாரிக்கிறதுக்காக வருவாங்க இல்லையா, எல்லாரும் பாத்தீங்கன்னா இவரை பத்தி தப்பு தப்பா சொன்னதுனால யாருமே பொண்ணு கொடுக்கவே இல்லை. ஃபைனலி இவருக்கு ஒரு சம்பந்தம் அமைஞ்சிருக்குதுங்க. அதனால இப்போ மைக்கு பிடிச்சி என்னை யார் யாரெல்லாம் அசிங்கப்படுத்துனீங்களோ அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் வேட்டு வச்சிருக்கிறேன். இப்போ எப்படியோ ஒரு பொண்ணு என்னை புரிஞ்சுக்கிட்டு அக்செப்ட் பண்ணியிருக்கிறா. அடுத்த வாரம் எனக்கு கல்யாணம் இருக்குது, அந்த கல்யாணத்துல எல்லோரும் வந்து கலந்துக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாருங்க. அதுக்கப்புறம் ஒரு பஸ் எடுத்துட்டு டியூட்டி பார்க்கறதுக்காக கிளம்பிடுறாருங்க. அங்கே கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் பைக்கில் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டு சொல்றாரு, நான் எவ்வளோ தாட்டி சொல்லியிருக்கிறேன் நமக்கு லவ் கிவ் எல்லாம் செட் ஆகாதுன்ட்டு, நம்மளாம் சிக்மா மேல்ஸ்டா கெத்தா இருக்கணும். அவன் உங்ககிட்ட பிரேக்கப் அப்படின்ற வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல சொல்லிடு சரியா, நம்மலாம் கெத்து சிக்மா மேல்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறாருங்க. இப்போ பாக்ஸிங் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஜெஸியோட கோட்டுக்கிட்டேயே நம்ம ஹீரோ போறாரு. அங்கே போயிட்டு பேச ஆரம்பிக்கிறாரு. அப்போ லூக் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன சொன்ன லூக், நான் சொன்னேன் எப்போதுமே லூக் அச்சா அப்படின்னு எவ்வளோ அன்போட கூப்பிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு உள்ள கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கு இந்த ஜெஸி சொல்றா, நீ என்னைக்காவது ஒரு நாள் திருந்துவ, பொறுப்பா இருப்ப, அட்லீஸ்ட் எனக்காகவாது பொறுப்பா மாறுவ அப்படின்னு பார்த்தா நீ இப்போ வரைக்கும் மாறுற மாதிரி தெரியல. அது மட்டும் இல்லாம உன்னை சீரியல் கில்லர்னு வேற சொல்றாங்க அப்படின்னு சொல்ல, மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க நீ என்ன அப்படிதான் நம்புறியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீ சீரியல் கில்லரா இல்லையான்னு எனக்கு தெரியாது, ஆனா நீ ஒரு சைக்கோ எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. உனக்காக நான் எவ்வளவு பண்ணிருக்கேன், ஸ்கூல் வாதியாருங்க ஸ்கூல் குழந்தைங்களை டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ ஸ்கூலையே கொளுத்த சொன்ன, ஆனா நான் ஸ்டாஃப் ரூம் மட்டும் கொளுத்தினேன், ஆனா இப்ப பாத்தியா என்ன சைக்கோன்னு சொல்ற அப்படின்ற மாதிரி சொல்ல, அதான் எனக்கு தெரியாது பிரேக்கப் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. வெளியில சிக்மா மேல்னா கெத்து அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு உள்ள ஜெஸி கிட்ட கெஞ்சிக்கிட்டு இருக்காருங்க. இங்க கட் பண்ணா இந்த சீரியல் கில்லரை நம்ம கிட்ட காட்டுறாங்க. இந்த சீரியல் கில்லர் ஒரு ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி கதை எப்படி இருக்கும், ஃபன்னா பிரசன்ட் பண்ணிருப்பாங்க. அந்த ஃபன்னான விஷயத்த இவர் குழந்தைங்க கிட்ட வயலண்டா சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. டாம் வந்து ஜெரிய மண்டையில அடி அடின்னு அடிச்சு ரத்தம் தெறிக்க தெறிக்க கொன்னுச்சு அப்படின்ற மாதிரிலாம் கதை சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இதை கேட்டு அந்த குழந்தைங்கள்ல சில பேர் அழுகுறாங்க, சில பேர் உன்னிப்பா கவனிக்கிறாங்க அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ட்டு. உடனே அங்க வந்த டீச்சர், உங்ககிட்ட எத்தனை வாட்டி சொல்றது இந்த மாதிரி கதையெல்லாம் குழந்தைங்க கிட்ட சொல்லக்கூடாதுன்னு அப்படின்ற மாதிரி திட்டிடுறாங்க. உடனே அங்கிருந்து அவர் கிளம்பிடுறாருங்க. அங்க கட் பண்ணா ஜெஸியோட வீட்டை காட்டுறாங்க. இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் பாட்டியும் ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை ரூம்குள்ள இருந்து நம்ம ஜெஸி கவனிச்சுட்டே தான் இருக்கிறாங்க. கரெக்டா 12 மணி ஆன உடனே நம்ம ஹீரோ கிட்ட இருந்து கால் வருது. ஜெஸி போனை கட் பண்ணி விட்டுட்டே இருக்காங்க. அவரும் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு பாட்டியும் அப்பாவும் வந்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி செலிப்ரேஷன்ல ஈடுபடுறாங்க. அப்போ ஒரு கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க. என்ன கிஃப்ட்னு ஓபன் பண்ணி பார்த்தா அது ஒரு பெப்பர் ஸ்ப்ரேங்க. பாட்டி சொல்றாங்க, இந்த காலத்து பொண்ணுங்களுக்கெல்லாம் இதுதான் ரொம்ப அவசியமான ஒண்ணு, உங்ககிட்ட யாராவது வம்பெழுத்தாங்கன்னு வையேன் இந்த ஸ்ப்ரே எடுத்து மூஞ்சிலே அடிச்சிரு, கண்ணெல்லாம் அப்படியே எரிய ஆரம்பிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இதுக்குமா இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஜெஸியோட அப்பா கேட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. வெளியில கேட்டு கிட்ட பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ பலூனோடையும் கேக்கோடையும் கிஃப்டோடையும் நின்றுட்டு இருப்பாரு. ஆனா ஜெஸி கண்டுக்க கூட மாட்டாங்க. இவரு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுவாருங்க. அங்க கட் பண்ணா கேசவன் அப்படின்ற ஒரு வயசானவருடைய பையன் இந்த கேசவனை ஓல்டேஜ் ஹோம்ல சேர்த்து விடுறதுக்காக வந்திருப்பாருங்க. அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவர் சொல்லுவாருங்க, இங்க நிறைய பேர் வயசான காலகட்டத்தில் வாண்டடாவே இருக்கணும்னு வருவாங்க, சில பேர் அவங்களோட பசங்கனால கொண்டு வந்து சேர்க்கப்படுவாங்க, நீங்க விருப்பப்பட்டு தானே இங்க வந்து சேர்றீங்க அப்படின்னு கேசவனை பார்த்து கேட்க, அவர் டபுள் மைண்ட்ல சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க. இந்த கேசவன் அப்படின்ற இந்த வயசானவரை சேர்த்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த ஓல்டேஜ் ஹோம்ல இருக்கிறவரு கேசவனுடைய பையன் கிட்ட தனியா கூட்டிட்டு போயிட்டு, நீங்க ஏன் உங்க அப்பாவை இங்க கொண்டாந்து சேர்க்கிறீங்க, நீங்க நல்லா தானே இருக்கிறீங்க, அவரை வச்சு பாத்துக்கலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லங்க அவர் விருப்பப்பட்டு தான் இங்க வந்திருக்கிறாரு அப்படி இப்படின்னு மழுப்பிக்கிட்டு இருக்கிறாரு.
ஒரு கட்டத்துக்கு மேலே அவர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் என்னோட மனைவி கிட்டே இவர் தப்பாக நடந்துக்கிறாருங்க, அதனால தான் இவரை கொண்டாந்து இங்கே சேர்த்து விட்டுட்டேன் அப்படின்னு சொல்ல அந்த ஓல்டேஜ் ஹோமில் இருக்கிறவரும் சரின்னு கேட்டுக்கிறாருங்க. அதே சமயம் இந்த சீரியல் கில்லருடைய வழக்கை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த அஜய் ராமச்சந்திரன் அப்படின்ற போலீஸ் ஆஃபீஸர் இந்த வழக்கில் ஈடுபாடோட இருக்கிறாரோ இல்லையோ அவருடைய பக்குரு அப்படின்ற நாய்க்குட்டியை தேடுறதுல ரொம்ப மும்முரமாக இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. எல்லா இடத்துலையுமே அவரோட நாய்க்குட்டியோட ஃபோட்டோவை போட்டு இந்த நாயை கண்டுபிடிச்சா நான் ரிவார்டு தரேன் அப்படின்ற மாதிரி போஸ்டர் ஒட்டிக்கிட்டு இருக்கிறாருங்க. அதே சமயம் ஊருக்குள்ள ஒரு டெத் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு நபரை புதைக்கிறதுக்கான ஏற்பாடு எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் இந்த போலீஸ் ஆஃபீஸர் நாயை தேடுறதுல பிஸியாக இருந்துட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எப்படியாவது ஜெஸியை கன்வின்ஸ் பண்ணி மறுபடியும் லவ் பண்ணலாம் அப்படின்னு கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த பஸ் டிரைவரும் கண்டக்டரும் பார்த்தீங்கன்னா வழக்கமான ரூட்ஸ்ல எல்லாம் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல இந்த சீரியல் கில்லர் தன்னுடைய அடுத்த டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்றான். அடுத்த டார்கெட் வேற யாரும் கிடையாதுங்க, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேசவன் அப்படின்ற ஒரு வயசானவரை ஓல்டேஜ் ஹோம்ல அவங்க பையனை கொண்டு போய் சேர்த்துட்டார் இல்லையா, அந்த கேசவனை தான் இந்த சீரியல் கில்லர் அடுத்ததா டார்கெட் பண்றாரு. அங்க கட் பண்ணா இந்த டிரைவரும் கண்டக்டரும் பாத்தீங்கன்னா ஒரு துணி கடைக்கு வந்திருக்காங்க. அந்த டிரைவரை கிட்டத்தட்ட 22 பொண்ணுங்க ரிஜெக்ட் பண்ணி ஃபைனலி இந்த பொண்ணு ஓகே பண்ணிருக்கு, கல்யாணமாக போற குஷியில இருந்துட்டு இருக்காரு. ஸோ புதுசா ட்ரெஸ் எடுத்து அந்த பொண்ணுக்கு போட்டோ எல்லாம் அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜாலியா இருந்துகிட்டு இருக்காருங்க. ட்ரெஸ்ஸும் பர்ச்சேஸ் பண்றாரு. ஒரு பக்கம் இந்த சீரியல் கில்லர் அந்த கேசவனை தேடி அலைஞ்சிட்டு இருக்காரு, இன்னொரு பக்கம் அந்த கேசவன் பாத்தீங்கன்னா ஓல்டேஜ் ஹோம்ல இங்கிட்டும் அங்கிட்டும் நடந்துகிட்டு இருக்காரு. எப்படா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரம் பார்த்து அந்த போலீஸ் ஆஃபீஸரோடைய அந்த பக்ரு அப்படின்ற நாய் பாத்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் ஹோம்குள்ள நுழைஞ்சிருங்க. இந்த தாத்தாவை சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கோம். நீ யாரு, நீ எப்படி இங்க வந்த, தயவு செஞ்சு இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி அந்த நாயை விரட்டி விட்டுட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேல எல்லோரும் பிஸியா இருக்கிற நேரத்துல இந்த தாத்தா இருக்கிறார் இல்லையா, சிவரேறி குதிச்சு வெளியில் ஓடி வந்துடுறாருங்க. அவர் பின்னாடியே பாத்தீங்கன்னா இந்த நாய் வந்துருது. இது நடா அது நம்ம ஊரையே வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்றேன் அப்படின்ட்டு அங்க நின்னுட்டு இருக்கக்கூடிய மினி டோர்ல இந்த நாயை கட்டி வச்சுட்டு அந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிடுறாருங்க. இந்த சீரியல் கில்லர் பாருக்குள்ள உட்காந்துட்டு யோ கேசவா எங்கேயா போன அப்படின்ற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்க. கரெக்டா இந்த கேசவன் பாத்தீங்கன்னா பாரை பார்த்தோன்னே குடிக்கணும்னு தோணி இருக்குது. உடனடியா பார்க்குள்ள வந்து உட்காந்துட்டாருங்க. அதுவும் இந்த சீரியல் கில்லருக்கு ஆப்போசிட்லயே போட்டோ பார்த்து பேசிட்டு இருந்த இந்த சீரியல் கில்லர் போட்டோ விலைக்கு பார்த்தா ஆப்போசிட்ல இந்த கேசவன் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. இவருக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அப்படியே தூக்கிட வேண்டியதுதான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த கேசவனுக்கு சரக்கு வாங்கி கொடுத்து அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாருங்க. இந்த கேசவன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வம்பு பிடிச்ச ஒரு ஆள் தான். ஏன்னா மகனே கம்ப்ளைண்ட் பண்ணி தானே இந்த ஓல்டேஜ் ஹோம்ல கொண்டு போய் விட்டுட்டு வந்தாரு. கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆளா சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. பார்ல இருக்கக்கூடிய டிவியை உடைச்சு பார்ல இருக்கிறவங்க எல்லாம் இந்த கேசவனை போட்டு புழக்க ஆரம்பிச்சிடுறாங்க. உடனடியே இந்த சீரியல் கில்லர் போய் எல்லாத்தையும் தடுத்து நான் காசு தந்துடுறேன், நான் ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லி இந்த கேசவனை காப்பாத்துறாரு. எதற்காக காப்பாத்துறாரு, கொலை பண்றதுக்காக காப்பாத்துறாரு. அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்து வெளியில வந்தா ஒரு இடத்துல வாந்தி எடுத்துறாருங்க. சரி சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவனை கூட்டிட்டு போக அங்க இருக்கிறவங்க கூப்பிட்டு யோ கிளீன் பண்ணி விடியா அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த சீரியல் கில்லர் அதையும் பண்றாருங்க. எதற்காக, அந்த கேசவனை கொலை பண்றதுக்காக. அதுக்கப்புறம் இந்த கேசவனை கூட்டிட்டு போய் ஒரு கடையில உட்கார வச்சு இவனை டார்ச்சர் பண்றதுக்காக பிளேடு கத்தியெல்லாம் வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கடையில போய் கேட்டா அதெல்லாம் எதுவுமே இல்லைன்னு சொல்லிடுறாங்க. திரும்பி பார்த்தா இந்த கேசவனை காணுங்க. எங்கன்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய பஸ்ல போய் ஏறிக்கிறாரு. துரத்திட்டே இந்த சீரியல் கில்லரும் ஓடி வராருங்க. எப்படியோ பஸ்ல இவரும் ஏறிடுறாரு. பஸ்ல கொஞ்சம் கூட்டமா இருக்குதுங்க. ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கேசவன் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச ஆள் தானே. ஒருத்தர் அவரோட மனைவி கிட்ட வீடியோ கால் பேசிக்கிட்டு இருக்காருங்க. அவரோட போன் முன்னாடி தலையை காமிச்சு அந்த லேடி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ற மாதிரி பேசுறாருங்க. முன்னாடி சீட்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய லேடி கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணுறாருங்க. கண்டக்டர் கூட பஞ்சாயத்து பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுற எல்லாத்துக்கிட்டையும் ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அங்கே கட் பண்ணால் போலீஸ் ஆஃபீஸர் அஜய் ராமச்சந்திரனை காட்டுறாங்க. அவங்களோட டீமில் இருக்கக்கூடிய ஆஃபீஸர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணி ஒரு லீடை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது வரைக்கும் இந்த சீரியல் கில்லர்னால கொலை செய்யப்பட்ட விக்டம்ஸ் எல்லாருமே ஒரு காலத்தில் இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக இருந்தவங்க. என்னுடைய யூகம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக அடுத்தது இந்த கேசவன் அப்படின்ற ஒரு நபர் தான் இந்த சீரியல் கில்லர் டார்கெட் பண்ணுவான் அப்படின்ற லெவலுக்கு கண்டுபிடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த கேசவன் பார்த்தீங்கன்னா இப்போ ஓல்டேஜ் ஹோம்ல இருந்தும் தப்பிச்சிட்டாரு. அங்கே கட் பண்ணால் இரவாகுதுங்க. இந்த பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா டிரைவரு கண்டக்டரு அது போக நம்ம ஜெஸி இருக்கா. ஜெஸிக்கு பின்னாடி இந்த வயசான கேசவன் இருக்கிறாரு. கேசவனுக்கு பின்னாடி இந்த சீரியல் கில்லர் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு. இவ்வளோதான், இவ்வளோ பேர் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கேசவன் அப்படின்ற வயசானவர் ஜெஸியோட தோள்பட்டையில் வேணும்னே கை வைக்கிறாரு. மிஸ்பிஹேவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. 2-3 வாட்டி ஜெஸி பார்த்தீங்கன்னா அமைதியாக இருந்துட்டாங்க. 3வது வாட்டி கடுப்பான இந்த ஜெஸி என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த பெப்பர் ஸ்ப்ரே எடுத்து இந்த வயசானவருடைய மூஞ்சிலேயே அடிச்சிடுறாங்க. கண்ணு தொண்டை எல்லாமே எரியுது அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இந்த சீரியல் கில்லரோடைய கண்ணையும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக அந்த ஸ்ப்ரே பட்டுருச்சுங்க. அவரும் பின்னாடி திரும்பி உட்காந்து கண்ணை அப்படியே தேய்ச்சிக்கிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் எரியுதுன்னு சொல்லிட்டு இருந்தவர் அப்படியே பட்டுன்னு சாஞ்சிடுறாருங்க. நம்ம கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணவும் மேலே நம்ம ஸ்ப்ரே அடிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜெஸி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கண்டக்டர்லாம் வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது அந்த வயசானவர் அதுக்கப்புறம் கண் முழிக்கவே இல்லை, அவர் இறந்துட்டாரு அப்படின்ட்டு. இதை கேட்டு ஜெஸி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க, அழுவ ஆரம்பிக்கிறாங்க.
இந்த வயசானவர் செத்து போயிட்டாரு அப்படின்னு தெரிஞ்ச உடனே இந்த பொண்ணை விட இந்த சீரியல் கில்லர் பயங்கரமா துடிச்சு போயிடுறான். அந்த வயசானவரோட உயிரை காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்றான். ஏன்னா இவன் இவ்வளவு தூரம் காப்பாத்தி கூட்டிட்டு வந்ததற்கான காரணமே அவன் கையால ரிவெஞ்ச் எடுக்கணும் அப்படின்றதுக்காக தான். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த பொண்ணு போட்டு தள்ளிட்டாலே அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த சீரியல் கில்லர் பதறி போயிடுறான். அநியாயமா ஒரு மனுஷனை நீ சாவடிச்சிட்டே அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெஸியை இந்த சீரியல் கில்லர் பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறான். அதே சமயம் பஸ்ஸை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய டிரைவரை கண்டக்டர் வர சொல்றாரு. இந்த பஸ் டிரைவர் பாத்தீங்கன்னா ஜாலியா அவரோட கேர்ள் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்காருங்க. ஒரு நிமிஷம் அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இங்க வந்து பார்க்கும்போது இந்த அதிர்ச்சி சம்பவத்தை பார்த்து இவரும் அதிர்ச்சி ஆயிடுறாருங்க. இவங்க எல்லாம் டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வராங்க. இந்த பொண்ணு தற்காப்புக்காக தானே இந்த ஒரு விஷயத்தை பண்ணனா, அதனால தானே இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. அதனால பெருசா போலீஸ்காரங்க இந்த பொண்ணு மேல ஆக்ஷன் எடுக்க மாட்டாங்க. நம்ம போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு என்ன உண்மையோ சொல்லிடலாம் அப்படின்னு சொல்ல இந்த சீரியல் கில்லர் ஒத்துக்க மாட்டேன்றாரு. போலீஸ் ஸ்டேஷன்லாம் ஒன்றும் வேண்டாம், நீங்க பாடி என்கிட்ட ஒப்படைச்சிருங்க, அது மட்டும் இல்லாம 5 லட்ச ரூபாய் பணம் கொடுங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கெல்லாம் போனா இந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆகுறது, போலீஸ் ஸ்டேஷன் போனா நம்ம எல்லாரையுமே தான் கேள்வி கேட்பாங்க அப்படின்னு சொல்ல எனக்கு அடுத்த வாரம் கல்யாணம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த டிரைவர் ஃபீல் பண்றாரு. சரி 5 லட்சம் தானே இருங்க தரோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அண்ணா உங்ககிட்ட எவ்வளவு இருக்குது, என்கிட்ட எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்டரும் டிரைவரும் பாக்கெட்ல இருக்கிற காசெல்லாம் எடுக்கிறாங்க. அந்த பொண்ணு அவகிட்ட இருக்கக்கூடிய காசை கொடுக்குறா. உடனே கண்டக்டர் சொல்றாரு, அண்ணே நீங்க கேட்ட 5 லட்ச ரூபாய் பணம் இல்ல, ஆனா 6038 ரூபா இருக்குன்னு அப்படின்னு சொல்ல, சரி போதும் அதை கொடு அப்படின்னு சொல்லி அந்த காசை வாங்கிக்கிறாரு. வீட்டுக்கு போயிட்டு கூட நீங்க கேட்ட அமௌண்ட்டை நான் அக்கௌண்ட் வழியா டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி அழுவுறா. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், இந்த அமௌண்ட்டே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடி எடுத்துக்கிறேன்னு சொல்லிடுறாரு. ஆமா இந்த பாடியை வச்சு நீங்க என்னென்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி இந்த கண்டக்டர் கேட்கிறாருங்க. இன்னொரு பக்கம் அஜய் ராமச்சந்திரன் அப்படின்ற இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு கேஷவன் அப்படின்றவருடைய ரூம் ஓப்பன் பண்ணி இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காருங்க. அதுல இவர் போதைப் பொருட்கள்லாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆளு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. இப்போ பஸ்ஸுக்குள்ள இருக்கிறவங்க டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஜெசின்ற பொண்ணு அழுதுகிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கா. அந்த டைம் பார்த்து அந்த வழியா ஜீப் ஒன்று வந்துட்டு இருக்குதுங்க. இந்த ஊருக்காரங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஊரில் இருக்கக்கூடிய வேஸ்ட் பிளான்ட்டுக்கு எதிராக போராட்டம் பண்ண போறாங்களாம். அதனால நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி இன்வைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நம்ம ஊர் பஸ் இங்கே நின்றுட்டு இருக்குது, அதுவும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்றுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, எதுக்குடா போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல வண்டியை நிப்பாட்டி இருக்கிறீங்க, என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி கேட்க, அடா பாவி அங்கே சுற்றி இங்கே சுற்றி போலீஸ் ஸ்டேஷன் வாசல்லே நிப்பாட்டி வச்சிருக்கிறோமா அப்படின்னு இவங்க ஷாக் ஆயிடுறாங்க. உடனே வண்டியை கிரவுண்டுக்கு எடுத்துட்டு வாங்க, போராட்டத்துக்காக வண்டியை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்ல சீரனி கேட்டு இவங்களும் அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ இந்த டிரைவர் பார்த்தீங்கன்னா இந்த சீரியல் கில்லரை அந்த டெட் பாடி எடுத்துட்டு இறங்க சொல்றாரு. இங்க எப்படி என்னால் இறங்க முடியும், போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல அடுத்த ஜங்ஷன்ல இறங்கிறேன் அப்படின்னு சொல்ல உடனே அந்த இடத்துல இருந்து இவங்க கிளம்புறாங்க. வண்டி ஒரு இடத்துல நிக்குது. சீரியல் கில்லர் இறங்குறதுக்கு முயற்சி பண்றாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் உன்னை இறங்குறதுக்காக நிப்பாட்டல, முன்னாடி பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல பார்த்தா அந்த ஊருக்குள்ள திருவிழா நடந்துட்டு இருக்குதுங்க. ஸோ அந்த கூட்டத்துக்கு வழி விடணும், பஸ் உள்ள போகும், பஸ்ஸுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்றத யாரும் பாத்திரக்கூடாது, அந்த ஷட்டர்லாம் இறக்கி விடுங்க அப்படின்ற மாதிரி டிரைவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. எப்படியோ அந்த கூட்டத்தை கடந்து அந்த இடத்துல இருந்து இந்த பஸ் கிளம்பிடுதுங்க. பஸ் போய்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒருத்தன் வண்டி நிப்பாட்டுன்னு சொல்லி சத்தம் போட்டே வரான். யாருன்னு பார்த்தா அது வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மன உளைச்சலுக்கு உள்ளாயிட்டாரு ஜெசிகோட நடந்த பிரேக்கப் காரணமா. அதனால ஜெசி கிட்ட சண்டை போடுறதுக்காக தான் கைஸ் வந்திருக்காரு. வண்டியை வழிமறைச்சு நிப்பாட்டி பஸ்ஸுக்குள்ளேயும் ஏறிக்கிறாருங்க. வீட்டுக்குள்ள உன் பாட்டிக்கோட பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்த அந்த டைம்ல நான் வீட்டுக்கு வெளியில கொசுக்கடியோட நின்றுட்டு இருந்தேன் தெரியுமா, நான் எப்போதுமே உனக்கு சப்போர்ட்டா தான் இருந்திருக்கிறேன், ஆனா நீ தான் என்னை வெறுத்துக்கிட்டே இருக்கிற, நான் என்ன பண்ணணும் சொல்லு அப்படின்ற மாதிரி உள்ள வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. பார்த்தா ஜெசி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. ஏன் இப்படி அழுதுகிட்டு இருக்க அப்படிங்கும்போது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல கண்டக்டர் கிட்டையும் டிரைவர் கிட்டையும் அந்த சீரியல் கில்லர் கிட்டையும் என்னடா பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்க, அப்பதான் இவங்க விஷயத்தையே சொல்றாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு, அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு ஒன்றும் ஆகலை அப்படிங்கும்போது எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்ற மாதிரி சொல்லி ஜெசி அழுதுகிட்டே இருக்கிறாங்க. உடனே அந்த கண்டக்டர் சொல்றாரு, அந்த ஆள் அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் அப்படின்ட்டு. ஹீரோ பார்த்தீங்கன்னா இந்த கேசவனோட டெட் பாடியை இந்த சீரியல் கில்லர் எடுத்துட்டு போறதுக்கு உதவி செய்யறாருங்க. ஒரு நிமிஷம் நீ எதுக்காக இந்த உதவியை செய்யணும் அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த பொண்ணு அழுதுகிட்டே இருந்தது, பார்க்க பாவமா இருந்தது, அதனால தான் ஹெல்ப் பண்ணலான்னு முடிவு பண்ண அப்படின்னு சொல்ல உடனே இந்த கண்டக்டர் பார்த்தீங்கன்னா அதுக்கு காசும் வாங்கியிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல, எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு, நீ வாங்கின காசு என்னோட மண்டைக்கு கலர் பண்றதுக்கு கூட பத்தாது அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் பத்தும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெட் பாடியை எடுத்துட்டு போறதுலேயே இந்த சீரியல் கில்லர் குறியா இருந்துகிட்டு இருக்க, நீ யாரு, நீ என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. இந்த சீரியல் கில்லர் சொல்றான், நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் இந்த டிராகன் ஃப்ரூட் தான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, உண்மை சொல்லு நீ தானே அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு பட்டுன்னு முகத்தை பார்த்து கேட்க, இந்த சீரியல் கில்லருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்க. பட்டுன்னு ஹீரோவே சிரிக்கிறாரு. இந்த கேள்வியை கேட்டதுக்கே அவன் பயந்துட்டான். இவனை நம்பி நீங்க டெட் பாடியை கொடுத்துருக்கீங்க, எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் போட்டு போலீஸ் கிட்ட மாட்டிட்டானா நம்ம எல்லாருமே லாக் ஆயிருவோம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல நானே பாத்துக்கிறேன் அப்படின்னு இந்த சீரியல் கில்லர் அந்த டெட் பாடி எடுத்துட்டு போறதுலேயே குறியா இருந்துகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்த டிரைவர் பயங்கர டென்ஷன் ஆயிடுறாரு. எனக்கெல்லாம் இது ஒன்றும் சரிப்பட்டு வரல, எனக்கு கல்யாணமும் இருக்குது, நம்ம நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிடலாம், போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு இந்த பொண்ணு தற்காப்புக்காக தான் இதை பண்ணலான்னு சொன்னால் யாரும் கண்டுக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சீரியல் கில்லர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, தற்காப்புக்காக பண்ணாலும் ஜெயில் தண்டனை இருக்குது, 3-4 வருஷம் சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவங்களை எல்லாம் பிரைன் வாஷ் பண்றாருங்க. கொஞ்சம் டைம் கொடு யோசிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. இல்ல முடியாது அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாரு. நீ இப்படியே பேசிட்டு இருந்த அப்படின்னா நீ சொல்லி தான் இவ அந்த ஆளை போட்டு தள்ளனா அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படிங்கும்போது, நீ வேணா சொல்லலாம், இங்க இருக்கிற யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல இந்த சீரியல் கில்லர் கையை தூக்குறான், நான் அந்த மாதிரி தான் சொல்லுவேன் அப்படின்ட்டு. உடனே நம்ம
நம்ம ஜெசி இருக்காங்க இல்லையா, லூக்கச்சா சொன்ன மாதிரியே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல நம்ம ஹீரோக்கு ஒரே சந்தோஷங்க. என்னடா அது நம்ம பேரை பாசமாலாம் ப்ரொனவுன்ஸ் பண்றா, இவளுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் இந்த கிரைமுக்குள்ள வந்துடுறாருங்க. இப்போ இந்த கண்டக்டர் பாத்தீங்கன்னா டிரைவர் கிட்ட ஆல்ரெடி உங்க மேல ஒரு கேஸ் இருக்குல்லனா, எதுக்குன்னா தேவையில்லாம போலீஸ் ஸ்டேஷன்லாம் அவங்க சொல்ற மாதிரி நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, எனக்கு கல்யாணம் வேற வருது, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாரு. அவங்க கேர்ள் ஃப்ரெண்ட் வேற கால் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சிசிடிவி ஃபுட்டேஜ் பாத்தீங்கன்னா அஜய் ராமச்சந்திரன் செக் பண்ணி பாக்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல இந்த வயசான தாத்தா இந்த இடத்துல இருந்து எஸ் ஆயிருக்கிறாரு அப்படின்றது தெரிய வருதுங்க. அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல பாத்தீங்கன்னா அந்த அஜய் ராமச்சந்திரனுடைய அந்த டாகும் ரெக்கார்டா இருந்திருக்கும். அந்த டாகை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிடுறாருங்க அவரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா பஸ் எடுக்க சொல்றாரு, பஸ்ஸை நிப்பாட்ட வேணான்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆள் யாருன்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க யாரும் தெரியலான்றாங்க. ஒருவேளை இந்த ஆள் சீரியல் கில்லராக இருக்கலாம், அப்படி இல்லைனா டெரரிஸ்டாக இருக்கலாம், யாருன்னே தெரியாமல் நம்ம போய் இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணி மாட்டிக்கிட்டோம்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல இந்த கண்டக்டர் சொல்றாரு, பேசாமல் பாடியில் டயரை கட்டி ஆற்றுல போட்டுடலாமா, உள்ள மூழ்கிரோல அப்படிங்கும்போது, இல்லை என்னைக்காவது ஒரு நாள் பாடியோட இந்த டயர் கிடச்சதுன்னா இந்த டயரை வச்சு நீங்கள் தான் இதை பண்ணீங்கன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிருவாங்க, இதுலலாம் ரிஸ்க் இருக்குது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாருங்க. அப்படியே மாட்டினாலும் நாங்கள் ஏன் மாட்ட போகிறோம், அவள் தானே கொலை பண்ணா அப்படின்ற மாதிரி சொல்ல, எப்பா அவள் கொலை பண்ணா நீங்க கொலைக்கு துணை போனீங்க தானே அப்படிங்கும்போது, நாங்க இல்ல நாம, நீயும் இதுல தான் இருக்கிற அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்றாருங்க. இந்த சீரியல் கில்லரே பாத்தீங்கன்னா கடைசியில் ஐடியா கொடுக்குறாரு, பேசாம ஒரு கத்தியை வாங்கி இவரோட முகத்தில் கீரலை போட்டு பனானாவை கொண்டாந்து வாயில சொருகி எங்கேயாவது போட்டுடலாமா, சீரியல் கில்லர் தான் இந்த கொலையை பண்ணா அப்படின்ற மாதிரி எல்லோரும் தெரிஞ்சுப்பாங்களே அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக இந்த பேட்டர்ல தான் அந்த டெட் பாடியை டிஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த சீரியல் கில்லர் துடியா துடிக்கிறாரு. அதை இவங்களை வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா அந்த சீரியல் கில்லரை பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இன்னைக்கோ நாளைக்கோ இருக்கக்கூடிய கிழவனுங்களை எல்லாம் பிடிச்சிட்டு போய் கொல்லக்கூடிய அந்த சீரியல் கில்லர் அவனோட பேட்டர்னில் பண்ணுறதா, அவன் ஒரு கோலை அப்படின்ற மாதிரி கலாய்க்கிறாரு. இந்த சீரியல் கில்லருக்கு செம்ம காண்டாகுது. சீரியல் கில்லருக்கு உண்டான மரியாதை போச்சு இவனால அப்படின்ற மாதிரி சொல்ல, ஏப்பா அந்த சீரியல் கில்லர் ஏதோ ஒரு காரணத்துக்காக இதை பண்ணலாம் இல்லையா, பிளைண்டா அவனை திட்டாத அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ சொல்றாரு, நான் மட்டும் சீரியல் கில்லரா இருந்தேன்னா சத்தியமா இந்த மாதிரிலாம் மர்டர்ஸ் பண்ண மாட்டேன், போலீஸ் ஸ்டேஷன்ல போய் சரண்டர் ஆயிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, மறுபடியும் இந்த சீரியல் கில்லர் காண்டா வரான். இப்போ இந்த ஜெசி பாத்தீங்கன்னா ஹீரோ கிட்ட ஒரு ஐடியா கொடுக்குறாங்க, பேசாம குழி தோண்டி புதைச்சிடலாமா அப்படின்ட்டு. உடனே ஹீரோவும் ஜெசியும் பாத்துக்கிறாங்க, இதுல வெக்கம் வேற பட்டுக்கிறாங்க பாடியை வச்சுக்கிட்டு. உடனே அந்த சீரியல் கில்லர் சொல்றான், இந்த ராத்திரியில எங்கம்மா நீ போய் குழியை தோண்டி புதைப்ப அப்படின்ட்டு. உடனே ஹீரோ சொல்றாரு, குழியை தோண்டி புதைச்சாதானே, ஆல்ரெடி தோண்டி வச்சிருக்கிற குழியிலேயே புதைச்சிட்டோம்னா நமக்கு ரிஸ்க்கும் கம்மி தானே அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அப்படின்னு யோசிக்கிறாங்க. பார்த்தா அந்த பஸ்லயே இந்த ஊர்க்காரர் ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டி இருக்காங்க. ஸோ அவருடைய டெட் பாடியை எங்க புதைக்கிறாங்க அப்படின்றத பார்த்து அந்த குழிக்குள்ளேயே இந்த டெட் பாடியும் புதைச்சிடலாம் அப்படின்னு இவங்க பிளான் பண்றாங்க. ஃபைனலி அந்த டெட் பாடியை தூக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய சுடுகாட்டுக்கு போகிறாங்க. ஒருத்தர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் தான் வந்து புதைச்சிட்டு போயிருந்துருக்காங்க. ஸோ அந்த குழி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ரொம்ப டைட்டாலாம் மூடி இருக்கிறாது, ஈஸியாக வந்து தோண்டிடலாம். அதுக்கப்புறம் இந்த டெட் பாடி உள்ள வச்சு புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காம்பவுண்டெல்லாம் ஏறி குதிக்கிறாங்க. அப்படி காம்பவுண்ட் ஏறி குதிக்கும் போது இந்த வயசானவருடைய சட்டையெல்லாம் லைட்டாக கிளியுதுங்க. அப்புறம் செவுத்து மேலே உட்காந்துட்டு ஜெசி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து ஷாக் ஆகிறாங்க. பார்த்தா அந்த சுடுகாட்டுக்குள்ளே பேய்ங்க நடமாடிட்டு இருக்குதுங்க. இவங்க எல்லோருமே மிரண்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரிய வருது, ஒரு கப்பல் பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணுறதுக்காக ப்ரீ வெட்டிங் ஷூட்டிங்காக இங்க வந்திருக்காங்க அப்படின்ட்டு. பீச், கோவில், பார்க் அப்படின்னு எடுத்துட்டு இருந்தவனுங்க பூரா இப்ப சுடுகாட்டு லெவலுக்கு வந்துட்டீங்களேடா அப்படின்ற மாதிரி இவங்க ஒரு இடத்துல ஒளிஞ்சிருந்து இவங்க முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த போட்டோ ஷூட் குரூப் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. இந்த டிரைவருக்கு பாத்தீங்கன்னா டிரைவரோட கேர்ள் ஃப்ரெண்ட் கால் பண்ணிட்டே இருக்காங்க. நான் பிஸியா இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு போனை கட் பண்ணிட்டே இருக்காரு. அதனால அவங்களுக்குள்ள சண்டை. இன்னொரு பக்கம் ஜெசி அழுதுகிட்டே இருக்காங்க. ஹீரோ சொல்றாரு, எதுக்கு இப்படி அழுதுகிட்டு இருக்கிற அப்படின்ட்டு. இல்ல என்னால தான் அவர் இறந்து போனாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படிலாம் கிடையாது, உங்ககிட்ட இன்னைக்கு அத்துமீறல ஈடுபட்டவர் இந்த மாதிரி எத்தனை பெண்கள் கிட்ட அத்துமீறல ஈடுபட்டிருப்பாரு, யாருமே இது வரைக்கும் கேள்வி கேட்கவே இல்லை. ஆனா நீ ஒருத்தி மட்டும் தான் எதிர்த்து நின்று இருக்க, நீ வந்து பெண் இனத்தின் சக்தி தீ அப்படின்ற மாதிரிலாம் மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்காருங்க. ஃபைனலி அந்த குழிக்கிட்ட போயிடுறாங்க. அந்த குழியை தோணுனா உள்ள பாத்தீங்கன்னா அந்த சவப்பெட்டி இருக்குதுங்க. அந்த சவப்பெட்டிக்குள்ள இருக்கிறது யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ணி பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஒரு விஷயத்த சொல்றாருங்க. இவன் உயிரோட இருந்தபோது யாருக்கும் பயன்படல, அட்லீஸ்ட் இப்போவாது பயன்படுறானே அப்படின்ட்டு. அங்க இருக்கக்கூடிய டெட் பாடி வேற யாரும் கிடையாதுங்க, நம்ம தவினோ தாமஸ் தான். ஆன் ஸ்கிரீனை தாண்டி ஆஃப் ஸ்கிரீன்ல இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் அப்படி கலாய்ச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கேசவ தாத்தாவோடைய டெட் பாடியை உள்ள போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போடும்போது சட்டை கிழிஞ்சு அவர் விழுந்துடுறாருங்க. என்னடா அது இப்படி சட்டை கிழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்க, திடீர்னு இந்த கண்டக்டர் அப்பா அப்பான்ட்டு அழுவ ஆரம்பிக்கிறாரு. என்னடா அது திடீர்னு இவன் அப்பா அப்பான்ட்டு அழுகுறானே அப்படின்னு பார்த்தா இவருடைய நெஞ்சில் ஒரு டேட்டோ இருக்கும் பாத்தீங்களா, அதே டேட்டோ இந்த கேசவன் தாத்தாவோட நெஞ்சிலையும் இருக்குதுங்க. இந்த டேட்டோவை போட்டு விட்டவர், ஆக்சுவலா என்னோட கனவுல வந்த ஒரு டேட்டோ இது உங்களுக்கு மட்டும்தான் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. விச் மீன்ஸ் 20 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன இந்த கண்டக்டரோட அப்பா இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா அழுவ ஆரம்பிக்கிறாருங்க.
இதை பார்த்து இவங்க எல்லோருமே ஷாக் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஜெஸியும் பார்த்தீங்கன்னா என்கிட்ட லைட்டாக அத்துமீறல ஈடுபட்டாரு, மற்றபடி நல்ல மனுஷன் தான் போல அப்படின்னு சொல்லிட்டு சைஸா விலகிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. சரி, இந்த கேசவன் தாத்தா சம்மந்தப்பட்ட எவிடன்ஸ் எல்லாத்தையுமே எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. பார்த்தா எல்லாமே பார்த்தீங்கன்னா பல்லான டாக்குமெண்ட்ஸாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. உண்மையிலேயே இந்த கேசவ தாத்தா கொஞ்சம் பிளே பாய் தான் அப்படின்றது நமக்கு தெரிய வருது. இப்போ ஊருக்குள்ள போராட்டத்துக்கான ஏற்பாடெல்லாம் நடந்துட்டு இருக்குது இல்லையா, பஸ் எல்லாம் டெக்கர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணி பார்த்தா அது சர்ச்சு கிட்ட இருக்கிற மாதிரி காட்டுதுங்க. அங்க என்னடா உங்களுக்கு வேலை, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்ல பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, நான் சீக்கிரமா வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் சொல்லிடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா கண்டக்டர் உட்காந்து அப்பா அப்பான்ட்டு அழுதுகிட்டு இருக்காருங்க. இந்த டிரைவர் பாத்தீங்கன்னா சீரியல் கில்லர் கிட்ட போயிட்டு ரொம்ப நாளா அவங்க அப்பனை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தேடி அலைஞ்சிட்டு இருந்தான், நீயாவது போய் அவன்கிட்ட பேசி சமாதானப்படுத்து அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த தாத்தா கிட்ட இருக்கக்கூடிய பீடி எடுத்து அடிச்சுட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏன்னா அதுல போதை பொருள் மிக்ஸ் ஆயிருக்குது. எனத்தை குடிச்சான்னு தெரியல, இப்படி சிரிச்சுக்கிட்டே இருக்கிறான் அப்படின்ற மாதிரி இந்த டிரைவர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. சரி, நேரம் ஆயிட்டே இருக்குது, புதைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு போய் அந்த குழிக்குள்ள போடலாம்னு நினைக்கும் போது பட்டுன்னு இந்த கண்டக்டர் சொல்றாரு, என்னோட அப்பா உயிரோட இருந்த போது நான் இனிமே பண்ணல, அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவரோட இறுதி சடங்காவது நான் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்ல பட்டுன்னு டெட் பாடி போட்டுறாங்க. என்னையா இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவர் ஆசைப்பட்டுட்டாரு ப்ராப்பராகவே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டெட் பாடியை தூக்கிட்டு பஸ் கிட்ட வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பஸ் இங்கே நிற்கிறத பார்த்துட்டு அந்த கட்சிக்காரங்கெல்லாம் வந்து போராட்டத்துக்கான எல்லா ஏற்பாடுமே வந்து அந்த பஸ்ஸில் பண்ணி வச்சுட்டு போயிட்டாங்க. அதாவது பேனர் கட்டுறது, கொடியை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸே வேற மாதிரி இருக்குது. இப்போ அடுத்து இந்த ரெட் பாடியை என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போ இந்த சீரியல் கில்லரே சொல்கிறான், எனக்கு சொந்தமான 5 சென்ட் நிலம் இருக்குது, அங்கே வேணா இந்த ரெட் பாடி எடுத்துகிட்டு போயிடலாம், அங்கே வந்து இறுதி சடங்கெல்லாம் பண்ணிடலாம் அப்படிங்கும்போது ஹீரோ அப்படியே சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, உன்னை என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையா, எப்படியா நீ இப்படி இறங்கி இவ்வளோ உதவி செய்கிற அப்படின்ட்டு. இப்போ இந்த டிரைவர் சொல்கிறாரு, அந்த இடத்துக்கு நம்ம ஈஸியாக போயிடலாம், ஏன்னா இந்த பஸ் எல்லாம் பக்காவாக டக்கர் பண்ணியிருக்கிறதுனால போலீஸ்காரங்க யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க, போராட்டத்துக்கு போகக்கூடிய வண்டின்னு நினச்சிப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. இப்போ அந்த கேசவனோடைய பையனுக்கு வந்து தகவல் போய் சேருதுங்க, இந்த மாதிரி கேசவன் காணாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு ஃபோனை போட்டு உங்களை நம்பி தானே என்னோட அப்பா ஒப்படைச்சிட்டு வந்தேன், இப்போ அவரை காணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க அப்படிங்கும்போது அவரை நேரடியாக என்னால் கண்காணிக்க முடியல, நீங்கள் வேணா கிளம்பி வாங்க, அவர் எங்கே போயிருப்பாரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கெல்லாம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, சரின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் லேடிஸ் வாஷ்ரூம், லேடிஸ் ஹாஸ்டல், லேடிஸ் போலீஸ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் எங்கெங்கெல்லாம் இருப்பாங்களோ அந்த இடத்துலலாம் போய் அப்பா அப்பான்னு சொல்லி தேடிக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவங்க பஸ்ஸில் போயிட்டே இருக்கிறாங்க. இந்த சீரியல் கில்லர் பயங்கர டென்ஷன் ஆயிட்டாருங்க. இது வரைக்கும் நீங்கள் சொன்னதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன், இனிமேல் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் கேட்கணும், இந்த டெட் பாடியை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வழியில போயிட்டே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, நான் எதுக்குடா நீ சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிரைவர் சண்டைக்கு வராருங்க. இவர் தான் இந்த சீரியல் கில்லர் அப்படின்றத இவங்க கிட்ட சொல்லிடுறாரு. ஹீரோ பாத்தீங்கன்னா போதையில இருக்கிறார் இல்லையா, சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு, நீ சீரியல் கில்லரா, உன்னை பார்த்து பயப்படணுமா, நீ சீரியல் கில்லர்லாம் கிடையாது, வயசான ஆட்களை எல்லாம் டார்கெட் பண்ணி கடத்தி அவங்க வாய்க்குள்ள வாழைப்பழத்தை சொருகி கொலை பண்ணக்கூடிய வாழைப்பழ குலகாரன் அப்படின்னு கலாய்க்கிறாருங்க. இப்போ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸரான அஜய் ராமச்சந்திரன் பாத்தீங்கன்னா ஒரு டாக்டர் மீட் பண்றாரு. அந்த டாக்டர் சொல்றாரு, ஊருக்குள்ள இவனை பனானா கில்லர் அப்படின்ற மாதிரி எல்லாரும் கலாய்க்கிறாங்க, ஆனா இவனுடைய கொலை சம்பவங்கள் எல்லாமே ரொம்ப ப்ரூட்டலாக இருக்குது, மண்டையை போட்டு அடின்னு அடித்து கொலை பண்ணியிருக்கிறான் அப்படின்ற மாதிரி சொல்ல, பஸ்ஸுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் கலாய்ச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லையா, கட்டுப்பான இந்த சீரியல் கில்லர் அவனோட பேக்குள்ளே இருந்து ஆயுதத்தை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த ஒரு சுச்சுவேஷனில் பஸ் டிரைவர் கரெக்டாக பிரேக்கை போட்டுறாரு. இந்த சீரியல் கில்லர் முன்னாடி வந்து விழுகிறாரு, நான் எதுவுமே பண்ணலங்க முன்னாடி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, குழந்தைங்கள்லாம் வந்து லிஃப்ட் கேட்டுட்டு இருக்காங்க, அவங்க வண்டி பிரேக் டவுன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அந்த குழந்தைங்களெல்லாம் இந்த பஸ்ஸில் ஏற்றிக்கிறாங்க. இவங்கெல்லாம் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு பையன் பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு நீங்கள் தானே எனக்கு கதை சொன்னீங்க, அந்த கதையை சொல்லுங்க அப்படின்னு சொல்ல, உடனே இந்த சீரியல் கில்லர் அந்த கதை வேண்டாம், இப்போ வேற ஒரு கதை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கதை சொல்றாருங்க. ஒரு ஊர்ல ஒரு இளவரசன் இருந்தாராம். அந்த இளவரசன் ஒரு பொக்கிஷத்துக்காக காத்துக்கிட்டு இருந்தாராம். ஃபைனலி அந்த பொக்கிஷத்தை கண்டும் பிடிச்சாராம். ஆனா கடைசி நேரத்தில் அந்த பொக்கிஷத்தை இன்னும் கொஞ்சம் பேர் வந்து புடுங்க பார்த்தாங்களாம். அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே அந்த குழந்தைங்களோட ஸ்டாப் வந்துருது, எல்லாருமே இறங்கிடுறாங்க. அதுல ஒரே ஒரு குழந்தை மட்டும் வந்து அந்த இளவரசன் கிட்ட இருந்து அந்த பொக்கிஷத்தை புடுங்க நினைச்சவங்கள இளவரசன் என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்கும்போது, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. கொலை பண்ணிடலாம் அப்படின்னு அந்த பையன் சொல்லிட்டு போறான். இவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்காக வராங்க. அந்த இளவரசன் வேற யாரும் கிடையாது, இந்த சீரியல் கில்லர் தான். அவனுடைய பொக்கிஷம் இந்த வயசான தாத்தாவான கேசவன். இப்போ இந்த சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா ஜெசிக்கிட்டையும் உள்ள இருக்கிற எல்லோருக்கிட்டையுமே விஷயத்த சொல்லிடுறாரு. ஆக்சுவலாக இந்த கேசவனை போட்டு தள்ளுறதுக்காக தான் நான் பிளான் பண்ணி இந்த பஸ்ஸில் ஏற்றி என்னோட இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கு முன்னாடி நீ உன்னை போட்டு தள்ளிட்ட, சரி அட்லீஸ்ட் என்னோட பேட்டர்ன்லையாவது இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு போறதுக்கு முயற்சி பண்ணேன். ஆனால் என்னை தூக்கிட்டு போக விடாம தடுத்தது நீங்க தான் அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை பண்றாருங்க. உடனே இந்த கண்டக்டர் சொல்றாரு, நான் எல்லாத்தையுமே போய் போலீஸ்ல சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியா, போலீஸ்ல போய் சொன்னீங்கன்னா நம்ம எல்லாருமே மாட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில போட்டோஸை காட்டுறாரு. இவங்க அந்த சுடுகாட்டில் டெட் பாடியை புதைக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணாங்க இல்லையா, அது எல்லாத்தையும் இந்த சீரியல் கில்லர் ஒளிஞ்சிருந்து போட்டோ எடுத்திருந்திருக்காருங்க. இப்போ இந்த கண்டக்டர் சொல்றாரு, என்னோட அப்பா டெட் பாடி எல்லாம் உங்ககிட்ட தர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கொன்னுட்டு வேணா என்னோட அப்பாவை எடுத்துட்டு போ அப்படிங்கும் போது, அதுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், உன்னை கொல்றதுக்கெல்லாம் எனக்கு 10 நிமிஷம் கூட ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இந்த கேஸவனை அட்டாக் பண்றதுக்காக போறாரு. டிரைவர் சொல்றாரு, கொஞ்ச நேரம் நீ சமாளி, நான் ஊர்க்காரங்களை கூட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸை விட்டு அப்படியே பட்டுன்னு குதிக்கிறாருங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு போலீஸ்காரங்க வந்துடுறாங்க. எதுக்கு
எதுக்காக வண்டி இங்கே நிற்குது, எதுக்காக பாதியில் இறங்கின அப்படின்ற மாதிரி கேட்க, இந்த மாதிரி போராட்டத்துக்கு ஆளுங்களை கூட்டு வரதுக்காக வண்டி போயிட்டு இருக்குதுங்க, டயர் பஞ்சர் ஆயிடுச்சா என்னன்னு செக் பண்ணுறதுக்காக தான் இறங்கின அப்படின்ற மாதிரி சொல்ல, இங்கே எல்லாம் ரொம்ப நேரம் வண்டி நிப்பாட்டக்கூடாது, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ பஸ்ஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு இருக்கிற நம்ம ஹீரோ அந்த போலீஸ் ஆஃபீஸரை கலாய்க்கிறாரு, அந்த சீரியல் கில்லர் பிடிச்சிட்டிங்களா சார் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் பிடிக்கல, ஆனால் அவனை கண்காணிச்சிட்டே தான் இருக்கிறோம் அப்படின்னு ஹீரோ தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு இன்டெரக்டாக சொல்கிறாருங்க. ஹீரோ சொல்கிறாரு, நான் வேணா அந்த சீரியல் கில்லரை பிடிச்சி தட்டுமா சார் அப்படின்ட்டு. நீ எல்லாம் ஒன்றும் பிடிச்சி தர வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை என் கண்ணெதிரே தான் இருக்கிறான், பிடிச்சி தரட்டா அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்குறாரு. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ் ஆஃபீஸர் சொல்லிடுறாருங்க. உடனே அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா டிரைவர் கிட்டையும் கண்டக்டர் கிட்டையும், உங்களுக்கு இவரை தெரியுமா, ஆள் மிஸ் ஆயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேசவனோட போட்டோவை காட்ட, இந்த கண்டக்டர் அவரோட டீட்டெயில்ஸ் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, போலீஸ்காரங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஜெசி வந்து அந்த சீரியல் கில்லர் காணாம போயிட்டான், கூடவே இந்த கேசவனோட டெட் பாடியும் தூக்கிட்டு போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்ல, இவங்களுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கிங்கா இருக்குதுங்க. இப்போ இந்த டிரைவர், கண்டக்டர், ஜெசி மற்றும் ஹீரோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம கண்டக்டர் கிட்ட சமாதானப்படுத்திடுறாங்க. சரி விடு, நம்ம ஒரு பெரிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிட்டோம், அந்த சீரியல் கில்லரே எல்லாத்தையும் பார்த்துப்பா அப்படிங்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, ஆக்சுவலாக அந்த வயசானவர் என்னோட ஜாக்கெட்டை போட்டிருந்தார் அப்படின்ட்டு. ஜாக்கெட்டு தானே, உனக்கு புதுசு ஒன்று வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஆக்சுவலாக அதில் வேற ஒரு பிரச்சனை இருக்குது, அந்த ஜாக்கெட்டில் என்னோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அட பாவி எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடுச்சுன்னு பார்த்தா புது பிரச்சனை இழுத்துட்டியடா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஜெசி அண்ணா ஒரு நிமிஷம் இருங்கண்ணா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஜெசிக்கும் நம்ம ஹீரோக்கும் சண்டை நடக்குது. ஊர்க்காரங்க கிட்ட தான் இவ்வளோ நாள் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா, இப்போ ஃபைனலி என்கிட்டயும் பிரச்சனைக்காக வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிறாங்க. ஹீரோ ஒரு பக்கம் அழுவுறாரு, ஜெசி ஒரு பக்கம் அழுவுறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ்காரங்க அந்த வழியா வர வண்டி வாகனங்களை எல்லாம் நிப்பாட்டி விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த வழியில ஒரு அப்பா தன்னோட பையனை பஸ் ஸ்டாப்ல இருந்து கூட்டிட்டு வண்டியில வந்துகிட்டு இருப்பாரு. அவங்க கிட்ட இந்த மாதிரி வயசான இந்த தாத்தாவை பார்த்திருக்கீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அந்த குட்டி பையன் நான் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். எங்க பார்த்தேன் அப்படின்னு கேட்கும்போது பஸ்ல பார்த்தேன் அப்படின்றான். அந்த தாத்தா மட்டும் தான் தனியா இருந்தாரா இல்ல கூட யாராவது இருந்தாங்களா அப்படின்னு கேட்கும்போது, மஞ்சள் கலர்ல தலையில டை அடிச்ச ஒரு அண்ணா கூட இருந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இவர் பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. அப்போ நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய சீரியல் கில்லர் நம்ம ஹீரோ தான் அப்படின்னு அவரு கன்ஃபார்ம் பண்றாரு. ஏன்னா வயசானவங்களை எல்லாம் கடத்தி கூட்டிட்டு போய் கொல்றது தானே அந்த சீரியல் கில்லரோட பேட்டர்ன். இப்போ இவர் காணாம போயிருக்கிறாரு, அவரு நம்ம ஹீரோ கூட இருக்கிறாரு அப்படின்னா நம்ம ஹீரோ தான் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோடைய போட்டோவை வைரல் பண்ணி விடுறாங்க. இந்த மாதிரி இவன் தான் சீரியல் கில்லர், இவனை பிடிச்சி கொடுத்தா 10 லட்ச ரூபாய் ரிவார்டு தரும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹீரோக்கு அவங்க அப்பா கிட்ட இருந்து கால் வருது. எப்போதுமே அவங்க அப்பா நம்ம ஹீரோவை திட்ட தானே செய்வாரு, இந்த வாட்டி நீ வீட்டுக்கு வா, நம்ம 2 பேரும் ஒன்னா கான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்ல, என்னடா அது நம்ம அப்பனுக்கு இவ்வளவு பாசம் அப்படின்னு யோசனை பண்ணிட்டு ஒரு போனை கட் பண்றாரு. பார்த்தா வீட்டு வாசல்ல கடங்காரங்கெல்லாம் இருக்காங்க, போலீஸ்காரங்களும் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நான் காசு வாங்கியிருக்கிறேன்ல, போலீஸ்காரங்க எனக்கு ரிவார்டு தருவாங்க, அந்த பணத்தை நான் செட்டில் பண்ணிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. இன்னொரு பக்கம் டிரைவருக்கும் அவரோட கேர்ள் ஃப்ரெண்டுக்கும் பிரேக்கப் ஆகுது. ஏன்னா இவர் ஃபோனே எடுக்க மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. சரி அந்த சீரியல் கில்லர் டெட் பாடி எவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிருப்பான், பக்கத்தில் தேடி பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவர் சொல்லிக்கிட்டு இருக்காருங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அவரோட நண்பன் கிட்ட உதவி கேட்கலான்னு கால் பண்ணுறாரு. நண்பன் வந்து சொல்கிறாரு, நீ தான் சீரியல் கில்லர் அப்படின்னு உன்னோட ஃபோட்டோ போட்டு வைரல் பண்ணிட்டு இருக்காங்க, அதனால் தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத, முடிஞ்ச என்னோட நம்பரை டெலிட் பண்ணிடு அப்படின்னு ஃபோனை கட் பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் தான் டிரைவரோட ஃபோனுக்கும் கண்டக்டரோட ஃபோனுக்கும் இந்த ஃபோட்டோ வருதுங்க. இதை பார்த்ததும் ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. அதனால் என்னால் நீங்கள் மாட்டிக்க வேண்டாம், நீங்களாம் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கேயே உட்காந்துடுறாருங்க. அதுக்கப்புறம் அவங்க அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ ரொம்ப நல்லவர் தான் அப்படின்ற விஷயத்த நம்ம ஜெசியும் பார்த்தீங்கன்னா இப்போ புரிஞ்சுக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. போலீஸ் வண்டி வந்துச்சு அப்படின்னா நம்மளே போலீஸில் சரண்டர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துக்கு இந்த நாய் வருங்க. உடனடியாக நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய போஸ்டர் பார்ப்பாரு. அடப்பாவி உன்னையும் தேடிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த போஸ்டரில் இருக்கக்கூடிய கான்டாக்டுக்கு ஃபோன் அடிச்சா அஜய் ராமச்சந்திரன் டிஒய்எஸ்பின்னு வரும். டெஸ்ப் அப்படின்னு சொல்லிட்டு படிச்சுட்டு அவருக்கு ஃபோனை போட்டு இந்த மாதிரி உங்களோட நாய் இங்கே தான் இருக்குது, வந்து கூப்பிட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி அங்கேயே இருங்க நான் வரேன் அப்படிங்கும்போது, எனக்கான வண்டி வந்ததுன்னா நான் வண்டியில் ஏறிப்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் நானே உங்களை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் ஃபோனை கட் பண்ணிடுறாருங்க. அந்த அஜய் ராமச்சந்திரன் அப்படின்றவர் அந்த இடத்த நோக்கி வந்துகிட்டு இருக்காரு. பார்த்தா அங்க போட்டோ ஷூட் பண்றவங்க ட்ரோனை பறக்க விடுவாங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா இந்த ட்ரோனை அந்த பக்கம் பறக்க விட முடியுமா, நான் ஒரு ஆளை தேடிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி உதவி கேட்பாருங்க. அப்போ அவங்களுடைய மொபைல்ல பாத்தீங்கன்னா ஹீரோ தான் அந்த சீரியல் கில்லர், பிடிச்சி கொடுத்தா 10 லட்ச ரூபாய் ரிவார்டு தரப்படும் அப்படின்ற மாதிரி போட்டிருப்பாங்க. உடனடியா ஹீரோவை அவங்க கடத்திடுவாங்க. இவர் கேட்பாரு, என்ன ஏன்டா கடத்திட்டு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை கொண்டு போய் ஒப்படைச்சோம்னா எங்களுக்கு 10 லட்ச ரூபாய் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்க நினைக்கிற சீரியல் கில்லர் நான் கிடையாதுடா, நானே ஒரிஜினல் சீரியல் கில்லரை பிடிச்சி கொடுக்குறேன்டா, என்ன விடுங்கடா அப்படின்ற மாதிரி இவர் கேட்பாருங்க. ஆனா விட மாட்டாங்க. இப்போ அந்த இடத்துக்கு அந்த போராட்டம் பண்றவங்க வந்து வழியை மறைச்சு சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க. இவன் என்னோட சீரியல் கில்லர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஹீரோவை 2 பக்கமே இழுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ சொல்லுவாரு, ஆக்சுவலா எனக்கு அவங்கள ரொம்ப தெரியும், ஆனா அவங்க பக்கம் போக மாட்டேன், நீங்க என்ன போலீஸ்ல ஒப்படைச்சு உங்களுக்கு 10 லட்ச ரூபாய் வரும் இல்லையா, அதுல 2% கமிஷன் கொடுத்துருங்க, நான் உங்க சைட்லயே வந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ டீல் பேசிக்கிட்டு இருப்பாருங்க. கரெக்டா அந்த இடத்துக்கு அஜய் ராமச்சந்திரன்ற போலீஸ் ஆஃபீஸர் வந்துருவாரு. அதுக்கப்புறம் இந்த அஜய் ராமச்சந்திரனுடைய நாய் அந்த வழியா வரும். இவர் அந்த நாய் மேல பாசம் அதிகமா வச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோ அந்த நாயை காட்டி மிரட்டி, கிட்ட வந்தீங்கன்னா இதை கொண்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஜீப் எடுத்துட்டு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சிருவாருங்க. அந்த சீரியல் கில்லரை தேடி அலைவாருங்க. அப்படி தேடி அலையும் போது அங்க இருக்கக்கூடிய குப்பை கிடங்குக்குள்ள இந்த
கேசவனை தூக்கிட்டு போகிறதே இவர் பார்த்துருவாருங்க. அந்த இடத்துக்கு போய் இந்த சீரியல் கில்லர் கிட்ட பஞ்சாயத்து பண்ணுவார். ஆனால் இந்த சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா ஹீரோ மேலே கயிறெல்லாம் போட்டு கொல்ல பார்ப்பாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம பஸ் டிரைவர் பார்த்தீங்கன்னா பஸ் எடுத்துட்டு அந்த இடத்துக்கு வந்து ஹீரோட உசுரை எப்படியோ காப்பாற்றிடுவார். ஆனால் இந்த சீரியல் கில்லர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாதுங்க. பயங்கரமாக சண்டை போடுறாரு. சண்டை போட்டு ஹீரோ போட்டு பொலவலன்னு பொழக்கிறாரு. அதே சமயம் அந்த பஸ்ஸில் இருக்கக்கூடிய டிரைவர் கண்டக்டர் எல்லாருக்குமே அடி விழுகுது. ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களால சமாளிக்க முடியல, நம்மளாவது சமாளிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸியும் போய் சண்டை போட்டு பார்க்குறாங்க. ஜெஸிக்கும் பயங்கரமாக அடி விழுகுது. பதறப்பட்ட போராட்டத்துக்கு அப்புறம் எல்லோரும் சேர்ந்து அடிச்சு இந்த சீரியல் கில்லரை கட்டி போட்டுருவாங்க. உன்னோட பாக்கெட்ல எதுக்குடா ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோஸை எடுத்துட்டு போய் நம்ம ஹீரோ ஜெஸி கிட்ட கொடுத்து ப்ரொபோஸ் எல்லாம் பண்ணுவாருங்க. ஜெஸியும் சந்தோஷமாயிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் டிரைவரும் சொல்லுவாங்க, இதுக்கு மேலே இந்த டெட் பாடி எடுத்துட்டு போகிறது ரொம்ப ரிஸ்க்கு, அதனால இறுதி சடங்கை இங்கேயே வச்சு பண்ணிடலாம், இந்த குப்பை கிடங்களே வச்சு எரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல கண்டக்டர் ஓகே சொல்லிடுவாருங்க. அதுக்கப்புறம் அங்கே கிடக்கிற பொருட்களை எல்லாம் வச்சு இவங்க இறுதி சடங்கு எல்லாமே பண்ணுவாங்க. அந்த இடத்துல இருந்து கிளம்பலாம் அப்படின்னு நினைக்கும் போது இந்த சீரியல் கில்லர் பார்த்தீங்கன்னா கட்டை அவுத்துட்டு அந்த தீயை போட்டு அணைப்பான். அவனுடைய பேட்டர்னில் தான் இந்த கொலை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய டெட் பாடியை அப்படியே இழுத்துட்டு வருவாங்க. பார்த்தா அந்த இடத்துல போலீஸ்காரங்க நின்றுட்டு இருப்பாங்க. இவன் தான் அந்த சீரியல் கில்லர் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட காட்டி கொடுத்துருவாங்க. போலீஸும் பார்த்தீங்கன்னா கண்ணு முன்னாடியே அந்த சீரியல் கில்லர் பண்ணுற கிரைமை பார்த்துட்டு அந்த சீரியல் கில்லரை அரெஸ்ட்டும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த டிரைவரும் கண்டக்டரும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க அப்பாக்கான தவசத்தை பண்ணிடலான்னு சொல்லிட்டு அங்கே போய் தவசத்துக்கான செட்டெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த வழியாக இதே மாதிரியான டேட்டோ போட்ட ஒரு பையன் நடந்து போவான். பார்த்தா அவனுக்கு பின்னாடி ஒரு ஆள் நடந்து வருவார். அவரோட நெஞ்சில் இதே மாதிரியான ஒரு டேட்டோ இருக்கும். அப்போ தான் தெரிய வருது இவர் இந்த டேட்டோ மட்டும் வச்சுட்டு இவர் தான் அப்பா அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருந்தார் இல்லையா. அந்த டேட்டோ போடுறவர் இதே போய் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லி நிறைய பேருக்கு இதே டேட்டோவை போட்டு விட்டுட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் இந்த கண்டக்டர் இல்லை இவர் தான் காணாம போன என்னோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு மைண்டை ஒத்துக்க வச்சுக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோவை எல்லாருமே நெகட்டிவாக பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ பாசிட்டிவான ஒரு ஆளாக பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெஸிக்கும் நம்ம ஹீரோ பிடிச்சி போயிடுச்சுங்க. சரி, இந்த சீரியல் கில்லரோடைய அப்பாவை கொலை பண்ணது யாரு, என்ன நடந்தது அப்படின்ற டீட்டெயிலை இப்போ அந்த டிவி ப்ரோக்ராமில் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக 90s காலகட்டத்தில் இந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க எல்லோருமே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்ணி இருந்திருக்கிறாங்க. அப்படி ஸ்டே பண்ணும்போது அந்த ரூம்குள்ளே ஏகப்பட்ட எலிகள் இருந்திருக்குது, எலி தொந்தரவு இருந்திருக்குது. அதனால் அந்த எலிக்கு மருந்து வைக்கலாம், எலி பிடிக்கிற அந்த டப்பாவை வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்திருக்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஸ்ரீகுமாரோடைய அப்பா இருக்கிறார் இல்லையா, அவர் வந்து நான் என்னோட ஊருக்கு போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருப்பாரு. ராத்திரி பார்த்தீங்கன்னா மற்ற இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க வாழைப்பழத்தில் மருந்து கலந்து வீட்டில் அங்கங்கே வச்சிருந்துருப்பாங்க எலியை பிடிக்கிறதுக்காக. அடுத்த நாள் காலையில் ரொம்ப பசியோடு வந்த இந்த ஸ்ரீகுமாரோடைய அப்பா பார்த்தீங்கன்னா சாப்பாட்டில் அந்த வாழைப்பழத்தை எடுத்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டுருவாருங்க. அதுக்கப்புறம் இறந்தே போயிடுவார். இந்த தகவலை கேட்டு ஸ்ரீகுமாரோடைய மனைவியும் இறந்து போயிட்டாங்க. அப்போ 8 வயசு பையனாக இருந்த இந்த ஸ்ரீகுமார் பார்த்தீங்கன்னா வளர்ந்ததுக்கப்புறம் சீரியல் கில்லராக மாறுறாரு. அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்க அந்த வாழைப்பழத்தில் மருந்து வச்சதுனால தான் இவர் இறந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டுங்களை எல்லாம் தேடி தேடி கொலை பண்ண ஆரம்பிச்சிருந்திருக்கிறாரு. அவர் சின்ன பையனாக இருக்கும்போது அவங்க எங்கே இருந்தாங்க, இவர் பெரிய ஆனதுக்கப்புறம் அவங்க வயசாக இருந்திருப்பாங்க இல்லையா, அதனால தான் வயசான கிழவங்களையா டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி இந்த சீரியல் கில்லருக்கு நேம் ஆயிருக்குதுங்க. இத்தோட இந்த படம் முடியுது. இந்த படத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு உங்களுடைய கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அண்ட் இதே மாதிரி வேறு எதனா படத்தை பற்றி பேசணும் அப்படின்னாலும் படத்தோட பேரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி வேற ஒரு நல்ல வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். லவ் யூ கைஸ், டேக் கேர் அண்ட் சியர்ஸ்.